இந்த பதிவுல பாருங்க, இதுவும் வந்து ஆர்எஸ் அகர்வால் அரித்மெட்டிக் புக்ல இருக்கிற ஆர்எஸ் அகர்வால் ஆத்தனுடைய கேள்விதான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல சாப்டர்ல 34வது கேள்வி. இந்த கேள்வி பார்ப்போம். இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி வந்து 2019 வருஷம் கேட்டிருக்காங்க. இல்ல முதல்ல கேள்வி படிக்கிறோம் பாருங்க. A constable is 114 minute behind a meter. மினிட் இல்ல மீட்டர், இது புரிஞ்சுக்கணும். A constable is 114 meter behind a thief. Full stop. The constable runs 21 meter and the thief 15 meter in a minute. In what time will the constable catch the thief? இதுதான் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இது தமிழ் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள்னா போலீஸ்காரர் 114 மீட்டர் திருடனுடைய பின்பக்கம் நிற்கிறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். போலீஸ்காரர் வந்து 114 மீட்டர் திருடனுடைய தீஃப்னா திருடனுடைய பின்னாடி, பிகின்னா பின்னாடி நிற்கிறார். அடுத்தது த கான்ஸ்டபிள் ரன்ஸ் 21 மீட்டர். அதாவது திருடன் அங்க நிக்கிறான், கான்ஸ்டபிள் இங்க நிக்கிறாரு. கான்ஸ்டபிள் வந்து திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர் என்ற கடற்கர வேகத்துல செல்றார். 21 மீட்டர். அண்ட் த தீஃப் வந்து திருடன் வந்து 15 மீட்டர் இன் எ மினிட். ஒரு நிமிடத்தை கடக்கக்கூடிய தூரம் வந்து கான்ஸ்டபிள் வந்து 21 மீட்டர், திருடன் வந்து 15 மீட்டர் வேகத்துல அவன் போறான். ஒரு நிமிடத்திற்கு 15 மீட்டர் கடப்பான். அந்த அளவுக்கு அவன் வேகமா ரன்ஸ்னா ஓடுறாங்க. இன் வாட் டைம் வில் த கான்ஸ்டபிள் கேட்ச் த தீஃப்? என்ன நேரத்துல வந்து அப்படி போனா, அவர் திருடன் வந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயின்னு இருக்கும்போது இந்த கான்ஸ்டபிள் வந்து 21 மீட்டர், ஒரு நிமிடத்திற்கு 21 நிமிடம் டிஸ்டன்ஸ்ல போகும்போது எந்த டைம்ல வந்து இந்த கான்ஸ்டபிள் திருடனை பிடிப்பார்ன்றது தான் கேள்வி. இது பாருங்க, உங்களுக்கு ஒரு மேப் போடுறோம் பாருங்க. இது வந்து திருடன், தீஃப், THIEF. இது வந்து திருடன். இதுக்கு பின்னாடி இங்க வந்து கான்ஸ்டபிள். இப்படி வந்து நம்ம கணக்கு புரிஞ்சுக்கணும். இது வந்து திருடன், இது வந்து கான்ஸ்டபிள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ், இந்த திருடனுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் உள்ள தூரம் வந்து 114 மீட்டர். இப்படிதான் கணக்கு. கேள்வியில கொடுத்திருக்கிற பாயிண்ட் என்னன்னா 114 மீட்டர். 114 மீட்டர் வந்து இந்த தீஃப் இங்க இருக்கிறான், இங்க பின்னாடி வந்து பிகின்னா பின்னாடி வந்து போலீஸ் நிக்குது. இந்த போலீஸுக்கும் திருடனுக்கும் உள்ள தூரம் வந்து 114 மீட்டர். இப்ப என்னன்னா, இந்த கான்ஸ்டபிளை பார்த்த உடனே இந்த திருடன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான்னா இந்த கான்ஸ்டபிள் ரன்ஸ், அதாவது கான்ஸ்டபிளும் ஓடுறாரு, திருடனும் ஓடுறான். இந்த கான்ஸ்டபிளை பார்த்துட்டு, போலீஸ்காரரை பார்த்துட்டு திருடன் ஓடுறான். திருடனை பிடிக்க போலீஸ் துரத்துறார், போலீஸ் ஓடுறார். அப்ப இந்த திருடன் இப்படி ஓடுறான். என்ன வேகத்துல போறான்னா, ஒரு நிமிடத்திற்கு 15 மீட்டர். ஒரு நிமிடத்துல ஓடுனா 15 மீட்டர் ஓடுவான். இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, அவரும் ஓடுறார். அவர் என்ன வேகத்துல போறாருன்னா, ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர். இங்க வந்து எம்னா மீட்டர், மினிட்னா வந்து நிமிடம். இப்ப போகும்போது, ஏன்னா இவன் 15 மீட்டர் தான் போவான் ஒரு நிமிடத்துல, இவரு 21 மீட்டர் போவார் ஒரு நிமிடத்துல. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த திருடனை விட போலீஸ்காரர் வேகமா ஓடுறார். அப்ப கண்டிப்பா போய் பிடிப்பார். அப்ப எத்தனை நிமிஷத்துல போய் இந்த கான்ஸ்டபிள், இந்த போலீஸ்காரர் திருடனை பிடிப்பார்ன்றது தான் கேள்வி. இன் வாட் டைம் வில் த கான்ஸ்டபிள் கேட்ச் த தீஃப்? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா,
இது எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இவர் வந்து ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர். இந்த போலீஸ்காரர், இந்த கான்ஸ்டபிள் வந்து ஒரு நிமிடத்திற்கு 15 மீட்டர். அப்ப என்ன பண்ணுங்க, 21ல 15 கழிங்க. 21 மீட்டர்ல 15 மீட்டரை கழிச்சிங்கன்னா 6 மீட்டர். 6 மீட்டர் தான் என்னது டிஃபரன்ஸ், வித்தியாசம். அதாவது அவர் ஓடுறது, திருடம் ஓடுறது 15 மீட்டரு ஒரு நிமிடத்திற்கு, இந்த கான்ஸ்டபிள் ஓடுறது ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர். அப்ப இத வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். இந்த 6 மீட்டர் என்பது ஒரு நிமிடத்திற்கு, 6 மீட்டர் என்பது ஒரு நிமிடத்திற்கு. அப்ப 114 மீட்டருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் போடணும். இந்த 6ன்றத கணக்கு என்னன்னா 1/6. நான் எழுதல, 1 மினிட் கவர்டு. இந்த விளக்கம் சொல்லிடுறேன். 1 மினிட் கவர்டு டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். 1 மினிட் கவர்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். அப்ப 114 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எந்த நேரம், எந்த மீட்டர்ன்றதான் கேள்வி. அப்ப 1/6 இன்ட்டு 114 இதான் போட்டுக்கணும். இதுதான் பாயிண்ட். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டபிள் வந்து 114 மீட்டர் வந்து திருடனுக்கு பின்னாடி நிற்கிறாரு. கான்ஸ்டபிளை பார்த்த திருடன் ஓட ஆரம்பிக்கிறான். திருடன் என்ன வேகத்துல ஓடுறான்னா, ஒரு நிமிடத்திற்கு 15 மீட்டர் தூரம் கடக்கிற அளவுக்கு போறான். அவனை துரத்துற கான்ஸ்டபிள் ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர் கடக்கிற அளவுக்கு இவர் ஓடுறார். ஓடும்போது எவ்வளவு நிமிடத்துல அந்த திருடனை இந்த கான்ஸ்டபிள் பிடிப்பாருன்றது தான் கேள்வி. ஏன்னா கண்டிப்பா பிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இவர் கேட்ச்னா பிடிக்கிறது, இவர் 15 மீட்டர் ஒரு நிமிடத்துல, இந்த போலீஸ்காரரு 21 மீட்டர் ஒரு நிமிடத்துல ஃபாஸ்டா போறதுனால கண்டிப்பா போய் திருடனை பிடிப்பாரு. அதனால கேள்வி. இது SSC 2019 கேட்ட கேள்வி. இது என்ன லாஜிக்னா, முதல்ல இந்த தூரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடணும். அப்ப அந்த 21 மீட்டர் இது போற வேகம், அது வந்து 15 மீட்டர் கழிச்சிங்கன்னா 21ல 15 போச்சுன்னா 6 மீட்டர். இந்த 6 மீட்டர் என்பது 1 மினிட், ஒரு நிமிடத்தில் கடக்க வேண்டிய தூரம். இந்த 6 மீட்டர் என்பது ஒரு நிமிடத்தில் கடக்க வேண்டிய தூரம். அதனால அப்ப 114 மீட்டர் இங்க இருக்கு இல்லையா, இந்த 114 மீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடப்பாருன்றதுதான் கேள்வி. அதனால எப்பவுமே நான் போடுற மாதிரி இந்த 6 1/6 போட்டுங்க, இன்ட்டு 114 மீட்டர் அங்க போட்டுங்க. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். இதை போடுங்க. இப்ப இதை வந்து எப்படி அடிக்கலாம், இது வகுத்தல், இது பெருக்கல். இது அடிச்சிங்கன்னா 4R 6, மீதி என்ன ஆகுது, மீதி 6ல 5 போயிடுச்சுன்னா 11. என்ன ஆகுதுன்னா 54 இருக்குது. அப்ப 9×6 54, 19 அடிப்படும். இந்த 6வது வாய்ப்பாடு வந்து 19×6 114. அப்ப இந்த 1 × 19 பெருக்கினீங்கன்னா 19. இப்ப இந்த 19 என்ன, 19 மினிட். மினிட்னா நிமிடம். 19 நிமிடம். 19 நிமிடம். அப்ப இந்த போலீஸ்காரர் திருடனை பிடிக்கிறதுக்கு 19 நிமிடம் ஆகுன்றது தான் விடை. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இது மாதிரி ஒவ்வொரு இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேக்ஸும் ஒரு மாடல் இருக்கும். இந்த மேக்ஸ் இந்த மாடல் ஏற்கனவே நாம் ஒரு 2-3 மாடல் போட்டிருக்கோம். இதை பாருங்க, இதுதான் கணக்கு. இதுல வந்து கேள்வி வந்து பெருசா இருக்கும், நம்ம ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். இதை நான் சொன்னது புரியலாம், திரும்ப போட்டு பாருங்க. இதுதான் பாயிண்ட். ஒரு திருடன் நிக்கிறான், அது பின்னாடி போலீஸ்காரர் நிக்கிறாரு. 2 பேருக்கும் உள்ள தூரம் 114 மீட்டரு. போலீஸ்காரரை பார்த்த திருடன் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஒரு நிமிடத்திற்கு 5 மீட்டர் வேகத்துல அவன் போறான், கடப்பான். போலீஸ்கார் துரத்துறவரு ஒரு நிமிடத்திற்கு 21 மீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகத்துல போறாரு. அப்போ வந்து 2 போலீஸ்காரர் வந்து திருடன் எப்ப பிடிப்பாருன்னா, இதுதான் 21ல 15 கழிச்சிட்டோம்னா அவர் போற வேகம் 21, திருடம் போற வேகத்துக்கு 15. 21ல 15 போயிடுச்சுன்னா 6. இந்த 6ன்றது தான் ஒரு நிமிடத்திற்கு கடக்கக்கூடிய தொலைவு. அப்ப போலீஸ்க்கும் கான்ஸ்டபிள் தூரம் எவ்வளோ, 114 மீட்டர். அப்ப 114 மீட்டருக்கு எவ்வளவு நேரம்னு கேட்டீங்கன்னா
1/6 இன்ட்டு 114 போட்டிங்கன்னா 19 நிமிடம் தான். 19 நிமிடம் ஆகும் அந்த போலீஸ்காரர் வந்து திருடனை பிடிக்க. இந்த கணக்கு பாருங்க, இந்த கணக்கு புரிஞ்சும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.